ஹலோ காய்ஸ், இப்போ எங்களை தேட வேணாம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஜாதிக நாமல் உயன இலங்கையின் அதிசயம் மட்டுமல்ல, இது ஆசியாவின் அதிசயமும் கூட. ஸோ ஒரு மாதிரியா தட்டு தடமாறி கடந்து வந்த பாதைகள், மிகவும் பயங்கரமான பாதைகளை தாண்டி இந்த ரோஸ் மலைக்கு, ஜாதிக நாமல் உயரவின் சிறப்பான ரோஸ் மலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ ரோஸ் மலையில் இருந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ தந்திருக்கிறோம். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களுடைய ஃபீனிக்ஸ் டிவி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு உங்களுடைய ஆதரவை தாங்க. தொடர்ந்து இதுவான வீடியோகளை உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது என்னவென்றால், இந்த ஜாதிகள் நாமல் உயர பற்றிய தகவலை தான் இந்த பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், எங்களை தேட வேணாம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் மட்டுமில்லை, ஆசியாவிலேயே மிக ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான வரலாற்று பதிவுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு இடத்துல நிற்கிறோம். வேற எங்கேயும் இல்லை, நாமல் உயன நாமலர் பூங்காவில் தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளுக்கு தான் போகிறதுக்கு இருக்கிறோம். டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் விலை வந்து மிச்சம் இல்லை, 60 ரூபா தான் டிக்கெட். வாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நாமல் உயன என்று, அதாவது ஜாதிக நாமல் உயன என்று தேசிய பூங்காவை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதில் ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னு சொன்னால், பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், ஃபுல் சைலன்ஸ். இங்கே வந்து இலங்கைக்கு உரித்தான மிருகங்கள், யானை, புலி, அது போன்ற இன்னொரு மிருகங்கள், பயங்கரமான மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இந்த காட்டுக்குள்ளுக்கு நிற்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிற நேரம் கண்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் காட்டுறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உலகத்தினுடைய அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் இருக்கின்ற அன்பின் அடையாளமாக இருக்கின்ற தாஜ்மஹால், ஷாஜஹான் சக்கரவர்த்தி அவருடைய மனைவிக்காக கட்டின தாஜ்மஹால் கான கற்கள், ரோஸ் கற்கள், அந்த கற்களை வந்து இங்கே இருந்து தான் கொண்டு போனதாக ஒரு கதை இருக்குது. இருந்த போதிலும் ஆசியாவிலே ரோஸ் மலை என்று சொல்லக்கூடிய அந்த ரோஸ் மலை இங்கே தான் இருக்குது. அந்த கற்கள் இங்கே தான் இருந்ததாகவும், இங்கே இருந்து தான் அந்த கற்களை கொண்டு போய்த்து தாஜ்மஹால் கட்டினதாகவும் ஒரு கதை இருக்குது. வாங்க, இந்த பயங்கரமான காடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மிருகங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால், நாய் தான் இருக்குது, நாய் வருது. ஆனால் காடு கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருக்குது. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் ஒன்று இருக்குது. கேட்டில் இருந்து ஒரு அரவாசத்தில் நடந்து வந்துட்டோம். ஒரு பயங்கரமான காடு, நடுக்காட்டில் இருக்கிறோம். உங்களுக்கு இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியுமா இருக்கும். ஒரு அடர்ந்த காடு. இங்கே மிருகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, பறவைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகளையும் மிருகங்களையும் பார்க்குறதுக்கும் ஆவலாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால், எங்களை தவிர இங்கே யாருமே இல்லை. நடந்து 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 அந்த மூச்சு வாங்கிட்டுது அவ்வளோக்கு. ஆனால் இதனுடைய அருமை பெருமைகள் இலங்கையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெரிதாக இருக்கிறது. மிகவும் ஒரு இலங்கையினுடைய பெருமதியை இந்த உலகுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. அந்த மலைத்தொடர் கட்டாயமாக பார்க்கணும். மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கதையுள்ள ஒரு, அந்த காலத்தினுடைய அரசர்கள் இந்த இடத்தில் ஆட்சி செய்ததாகவும், அவர்கள் ஏதோ ஒரு நன்மைக்காக இந்த இடத்தை இதுவரைக்கும் இலங்கை அரசு பாதுகாப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. வா மூச்சுது. மிச்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். மூச்சு அடைக்குது. பாருங்கள், இது வந்து பகல் நேரம், ஆனாலும் வெயில் உள்ளுக்கு விழுவதில்லை. ஆங்காங்க சின்ன சின்னதாக தான் வெயில் தெரியுது. இருந்தாலும் என்ன சொன்னால், மிச்ச தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் நடந்து போக இருக்குன்னு தெரியலை. நாங்கள் அங்கே கேட்கவும் இல்லை. அதனால் பாருங்கள், எங்களுக்கு தூரத்தில் வந்து ஒரு செம்பகம் மட்டும் ஒரு கத்துற சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. அதோட சின்ன சின்ன பறவைகள் அங்கே கத்துற சத்தம் தான் கேட்குது. அது தவிர எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஒரு வந்து மயான அமைதியாக தான் இருக்கு இடம். கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்குது.
மனசுக்குள்ளே டப் டாப்னு அடிக்குது, ஒரு பக்கம் மூச்சு இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. ஒன்றுக்கும் பாருங்கள், நல்ல மரங்கள் இயற்கை வளங்களை கொண்டதாக தான் இந்த இடம் இருக்குது. உண்மையிலேயே இது வந்து அனுராதபுரம் மாவட்டம் இருக்கிற ஒரு இடம் தான் இது. ஒரு மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி மரங்கள், காடுகள், பச்சை பச்சை வந்து அப்படின்னா ஒரு சூப்பர்பான ஒரு இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரியா நடன்னு மூச்சருக்கு நடந்து இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த போட் போட்டிக்கு வந்து டு பிங்க் வாட்ஸ் மவுண்டேன்னு சொல்லி இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கமோ தெரியாது. ஸோ நாங்கள் இப்போ ரோஸ் மலையை பார்க்க போகிறோம். வாங்க போ. அப்படியே வாங்குறதுக்கு பாருங்க, இடத்துல வந்து 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க அந்த காலத்து யாருன்னு தெரியல, ஒரு முக்கியமான ஆக்கள் மாதிரி தான் விளங்குது. உண்டியல் இருக்குது காசு போடுறதுக்கு. ஸோ வந்தால் நீங்களும் காசு கட்டி காணிக்க கட்டிட்டு போகலும் வந்து கட்டிட்டு போங்க. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால். இப்போ நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்குறது வந்து ஜாத்திக நாமல் உயனைக்கு உள்ளுக்கு இருக்கிற வந்து ஒரு பௌத்த மத ஸ்தலத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது வந்து அரவாசியில் கைவிடப்பட்டிருக்கு. அதுதான் பாருங்கள், மிச்சம் காலத்துக்கு முதல்ல வந்து புனர் நிர்மாணிக்கப்பட்டு அது இதில் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. வாங்க அடுத்த இடத்த பார்ப்போம். அதுக்கடுத்தது பாருங்கள், இவ்விடத்துல இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இது அரசர்கள் வாழ்ந்த ஒரு மண்டபமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் கட்டாயமாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இதை பாருங்கள், ஏறுறதுக்கு இறங்குறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. நல்ல எப்படி இதை பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது போல். கூட்டி துப்புர வைக்கலாம் வச்சுருக்கு. அப்படி சுற்றி காட்டி விட்டுங்க ஒரு முறை. இது என்ன இடம், இது என்னது, இது பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்டில் கட்டாயமாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். சப்போர்ட் தாங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியே வந்தீங்க சொன்னால் இனக்கா ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்கும் ஒரு மண்டபம் மாதிரி தான் விளங்குது. சுற்றி வர கட்டிடம் இருக்குது. உள்ளுக்கு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 தூண்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அரசனுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபமாகத்தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுவும் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கட்டாயமாக கமெண்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு இடம் காணும், 2வது இடம், இது 3வது இடம். நடந்து வந்து நாங்கள் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில், அதாவது ரோஸ் மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி வந்துட்டுருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. தண்ணி எல்லாம் வந்து சூப்பர் பாக்ஸ் கிளியராக அழகாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் தொட்டு பார்ப்போமா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ரோஸ் மலை அடிவாரத்தில் நீரருந்திய கண்டிப்பாக கூடாது, குளிர்ச்சியான இருக்குது. சரியா வந்ததையா என்ன வரேன். முதல்ல வந்து ஒரு காலத்தில் ரோஸாக இருந்துருக்கு. இப்போ வந்து ரோஸ் இல்லை, ரோஸ் மலையில் ரோஸ் இல்லை. ஆனால் இப்போ கூட வாங்க மேலும் போய் பாருங்க. இந்த நீர்வீழ்ச்சி அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இருக்குது. நாங்கள் நினச்சிட்டு இருந்த இவ்வளோ காலம் எங்கன்னு சொன்னால் மலை நாட்டில் தான் நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அனுராதபுரத்துலேயும் நீர்வீழ்ச்சி இருக்குது, மலை ஊட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அங்கே இருந்து மிக தூரத்தில் இருந்து அப்படியே வந்துட்டு இருக்குது. எஸ், இப்போ
ஜாதிக நாமல் உயனவில் இருக்கிற ரோஸ் மலை அடிவாரத்திலிருந்து மலையிட அரைவாசி தூரத்துக்கு நாங்கள் ஏறிட்டோம். நீர்வீழ்ச்சியை கடந்து வந்தோம். மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய காடாக இருக்குது. மூச்சரைக்குது. இந்த மேலுக்கு போகிறதுக்கான சில படிகள் அடையாளங்கள் இருக்குது. பெய்த்துட்ருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஒரு மிருகத்தையோ பெரிய பறவையோ கண்ணால் காணல. இதுக்கு மேலே இடம் இல்லையோ தெரியா. இந்த மலை உச்சியில் ஒரு ஊடு இருக்குது. இது வந்து நான் நினைக்கிற மாட்டுக்கு இதனுடைய பராமரிப்பாளர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்களிடமாக இருக்கலாம். கிக்கிராவ. Yes, finally we reach Pink Quartz Mountain. நாங்கள் இப்பொழுது ஜாதிக நாமல் உயனவில் இருக்கிற ரோஸ் மலையை வந்து அடைந்து விட்டோம். இப்போ உங்களால் அந்த வியூவை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த குவார்ட்ஸ் வகை கனிமம் வந்து மிகவும் உலகத்திலே பெருமதிமிக்க ஒரு கனிம பொருளாக இருக்கிறது. இது வந்து இரும்பு, டைட்டானியம் போன்ற கனிம கலப்புகளால் இந்த நிறம் உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மலை என்னுடைய வயது என்று கூறப்படுகிறது. அவ்வளவு பழங்காலத்திலிருந்து உலகிலேயே மிகவும் பழைய குவார்ட்ஸ் உருவாக்கங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது என்றும் கூறுகின்றார்கள். இது வந்து ஒரு ஜியோலஜிக்கல் ஒண்டர், புவியியல் அதிசயம் என்றும் சொல்லப்படுகிறது. இது வந்து அனுராதபுரத்தின் அதிசயம் மட்டுமல்ல, ஆசியாவின் அதிசயமும் கூட. ஆசியாவில் மிகப்பெரிய குவார்ட்ஸ் மலை தொகுதி இதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்காஸ் ஜியோலஜிக்கல் ட்ரெஷர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெருமதி மிக்க சொத்து, இலங்கையின் சொத்தாக இது இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதிக நாமல் உயன இது ஒரு நேஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா. இங்கு வரவர்கள் பார்த்துவிட்டு அமைதியாக அப்படியே திரும்பி செல்ல வேண்டும். இந்த கற்களை உடைக்கவோ எடுத்து செல்லவோ வியாபாரத்திற்கு, அதாவது வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தவோ இது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நண்பர்களே, நாம் இலங்கையின் பல மில்லியன் கால ஒரு அதிசயத்தை, புவியியல் அதிசயத்தை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்த்தோம். எங்களுடைய வீடியோ தொகுப்பை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் செய்துவிட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன்.